இந்த தொழிற்சங்கம் ட்ரைட் யூனியன் சொல்லக்கூடியது வந்து கிட்டத்தட்ட 150 பேர் உறுப்பினர் முன்னாடியே காட்டணும், பதிவுக்கு முன்னாடியே காட்டணும். அது தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கணும். நம்மளுடைய சங்கம் முதல்ல வாட்ஸ்அப் குரூப்பாக வச்சு எல்லா மாநிலத்திலையுமே ஒரு தளங்களை உருவாக்கி நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம சங்கத்தின் செயல்பாடுகள் அனைத்துமே எடுத்து சொல்லி அவங்க எல்லாருமே நமக்கு ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு தொழிற்சங்கமா உருவாக்கிருக்கோம். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், ஆல்ரெடி தொழிற்சங்கங்கள் வந்து சிஏசி, ஏஐடிசி இந்த மாதிரிலாம் இருக்கு, அப்ப நீங்க ஏன் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். சரிங்களா? நம்ம பண்ணதுக்கான நோக்கம் ஏஐடிசியும் சரி சிஏடியும் சரி எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்து கூட்டணியில போய் இருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை. வேணா ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு வேணா வச்சுக்கிறாங்க, அதுல ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 150 என்ன வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக? குறைஞ்ச சந்தான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லாமே உங்களை அடிமைத்தனம் படுத்துறதுக்காக. ஒரு போராட்டம் எடுக்க முடியாது. ஒரு கூட்டணி கட்சியில அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அந்த கட்சிக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அது எல்லாமே முடக்கிறதுக்காக நம்மளை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஓட்டுநர்கள் சமுதாயம் எந்த ஒரு அரசியலமைப்பிலும் இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு அரசியலமைப்பு சாராத ஒரு தொழிற்சங்கமாக தேசிய அளவில் உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமாக நிர்வாகிகள் முதல்ல நம்ம சங்கம் எடுத்தா நிர்வாகிகள் தெளிவா இருக்கும். பதிவு பண்ணது ஈஸியா பதிவு பண்ணிடுவோம். நிர்வாகிகள் இடையில பிச்சுட்டு போயிடுவாங்க, தாக்கு பிடிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சி உருவாயிடும். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. சரிங்களா? ஆனா நம்ம சங்கத்துல எல்லாருக்குமே வேலை கொடுக்கும். இந்த வேலை நீ செஞ்சு காட்டிட்டு வேலை வந்து சேரு அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையில திறன்பட செஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருஷமும் இணைஞ்சு பயணிச்சு நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் சந்திச்சு குடும்பமா சங்கமா அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் சந்திச்சு சங்கம் தான் மெயின்னு வந்தவங்க தான் இந்த 4 பேர். சரிங்களா? 4 பேர் வந்து சங்கம் தான் மெயின் அப்படின்னு வந்தவங்க தான். சரிங்களா? வேலைகள் அதிகப்படியான வேலைகள் கொடுத்தது. இப்போ எப்படி சொல்லுவாங்க, ஒரு சனீஸ்வர பகவான் நம்ம பிடிச்சா எந்த அளவுக்கு ஆட்டி படைப்பார் அந்த அளவுக்கு பிடிச்சி ஆட்டு 3 வருஷமா அந்த ஆட்டல்லையும் சங்கம் என்னால் நடத்த முடியுங்கிற தைரியத்தில் தன்னம்பிக்கையில் உருவாக்கியிருக்கோம் நம்ம சங்கத்தை. இந்த சங்கம் வந்து தனிநபராக உருவாக்குனது இல்லை, எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு இந்த வெள்ளக்கோயில் இருக்கிறவங்க டிரைவர் கூட நம்ம குரூப்ல இருக்காங்க, நம்மளுடைய ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூபாயா போட்டு இந்த சங்கத்தை உருவாக்கிருக்கு. இந்த சங்கம் எல்லா டிரைவருக்குமான சங்கம். சரிங்களா? எந்த ஒரு அரசியலமைப்பும் நம்மளுக்கு வேண்டாம். அரசியலமைப்பு இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே ஒரு டெப்போ இருக்குது, வெள்ளக்கோயில் டெப்போ இருக்குது, டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, 2 தொழிற்சங்கமும் இருக்குது, இடையில ஒரு சிஐடியும் இருக்குது. இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது டிஎம்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க, ஏடிஎம்கே தான் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்போ 10 வண்டியில் 5 வண்டி போகும். இந்த மாதிரி பண்ண நம்மளுடைய உரிமைகள் எங்கே மீட்கப்பட முடியும்? நம்மளுடைய தேவைகள் எங்கே பூர்த்தி செய்ய முடியும்? முடியாது இல்லையா? அப்போ எல்லாமே வந்து எல்லா கட்சியில இருந்து எல்லாரும் வெளியே வந்து தொழிலுக்காக எல்லாரும் தொழிற்சங்கத்துல, கட்சியை சாராத தொழிற்சங்கம், ஜாதி மதத்தை சாராத தொழிற்சங்கத்துல இருக்கும்போது நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே கேட்கணும். ஸ்ட்ரைக்னா மொத்தமா ஸ்ட்ரைக், கட்சி நம்மளுக்கு இதுல வராது இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு தொழிற்சங்கம் கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்கா வச்சு இந்த சங்கத்தை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த சங்கம் வந்து முழுக்க இந்த சங்கத்துல ஒரு உறுப்பினராக இருக்கும் பட்சத்துல அந்த ஓட்டுநரோட குடும்பமே ஒரு கலச குண்டுல காக்குற மாதிரி காக்க போகுது இந்த சங்கம். அதுக்கேற்ற திட்டங்கள் அனைத்துமே அதுல வச்சிருக்கு. இங்க நலவாரியம் நிறைய பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. மேக்சிமம் ஒரு 50-55 வயசுக்கு மேலதான் அந்த நலவாரியம் வேணும். ஏன்னா நம்மளுக்கு வயசு நெருங்கிருச்சு, 60 வயசுக்கு மேல போனா நமக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவங்க தான் இங்க இருப்பாங்களே தவிர நம்ம வந்த உடனே எடுத்தவங்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால நம்மளுடைய சங்கம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகையும் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணும். அதே சமயம் நம்ம ஓட்டுநருக்குன்னு ஒரு அமைச்சரை உருவாக்கணும், சென்ட்ரல் மினிஸ்டரை உருவாக்கணும், ஸ்டேட்ல ஒரு மினிஸ்டரை உருவாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லா ஓட்டுநர்களும் நலவாரியத்தில் இணையணும்.
இப்போ ஆட்டோ தொழிலில் மட்டுமே இணைகிற நம்ம தொழில் நம்மளுக்குன்னு ஒரு தனி நலவாரியம் கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். மோட்டாருக்குன்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எதில் இருப்பாங்க? பெயிண்டர் இருப்பாங்க, வெல்டர் இருப்பாங்க, அப்புறம் வந்து மெக்கானிக் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க, பஞ்சர் கடைக்காரங்க இருப்பாங்க, டிரைவர், ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், லாரி டிரைவர், பஸ் டிரைவர், வேன் டிரைவர், இப்படின்னு இதுலேயே கிட்டத்தட்ட 34 தொழில் வரும் மோட்டார்லேயே. அப்போ நம்மளுக்குன்னே வந்து ஒரு மோட்டார் நலவாரியம் கொண்டு வரணும். இதுதான் இலக்காக வச்சு போகிறோம். போட்டிக்காகவோ சங்கத்தில் இருந்து விலகி நம்ம சங்கத்தை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகவோ இந்த சங்கம் உருவாக்கலை. இந்த சங்கம் கடைசி சங்கமாக இருக்கும். தொழிலாளருக்குன்னு டிரைவருக்குன்னு உருவாக்கப்பட்ட கடைசி சங்கமாக இது இருக்கும். காரணம் என்னன்னா, இது யாரும் பொறாம படுறதுக்கான வேலையே இல்லை. யாரானாலும் பொறுப்புக்கு வாங்க, போட்டி வைக்கிறோம். போட்டியில் ஜெயிச்சு வாங்க, பொறுப்பெடுத்து ஓட்டுநருக்கு நல்லது செய்யுங்க, பேரும் புகழும் சம்பாதிங்க, வேணாம் சொல்லலை. ஆனால் இங்கே வேலை செய்ய முடியாத நபர்கள் தான் வெளியே போவாங்களே தவிர வேலை செய்ய முடிகிறவங்க இங்கே மேலே மேலே உயர்ந்துட்டு போவாங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில் உங்களை எல்லாமே பார்த்து சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய நம்பர் கொடுங்க. இதே மாதிரி வெள்ளக்கோயிலில் இன்னும் நிர்வாகிகள் நாங்கள் தேர்வு பண்ணலை. சரிங்களா? நீங்கள் எல்லாருமே எல்லா ஸ்டாண்டையும் பார்க்குறோம். நாங்கள் ஒன்றா இணைக்கிறோம். எல்லாம் கலந்து பேசி இந்த மினி லோடு ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆள், வேன் ஸ்டாண்டில் ஒரு ஆள், டூரிஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு ஆள், இந்த மாதிரி கலந்து ஒரு பொறுப்பெடுத்து நம்ம அரசியல் பக்கம் போகாமல் நம்மளுடைய தொழிலுக்காக நம்ம என்னைக்கு நிற்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம ஜெயிப்போம். இன்றைக்கி ஆட்டோ தொழிலை ஒழிச்சிட்டாங்க. அரசியல்வாதிகள் ஆட்டோ தொழிலை ஒழிச்சிட்டாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு விட்டாங்க, அடுத்து ஆண்களுக்கு இலவச பேருந்து விட போகிறாங்க. மொத்தமாக ஆட்டோ தொழில் ஒழிச்சு போச்சு. சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு இந்த வண்டியில் எந்த லோடு ஏற்றினாலும் போலீஸ்காரன் நிப்பாட்டுவான். ஏன் இந்த வண்டி லோடு ஓட்டுறதுக்கு தகுதி இல்லையா? லோடு ஓட்ட தகுதி இருக்குல்ல, லாரிக்கு ஏற்றிட்டு போனால் போலீஸ்காரன் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு ஏற்றிட்டு இங்கேங்கிறது தாண்டாவே ஒரு லோடு ஏற்றிட்டு போனாவே போலீஸ்காரன் பிடிப்பாங்க. அது லோக்கலாக இருந்தால் பார்த்து சார் போப்பா அப்படின்பாங்க. இதே வெளியூர் டிரைவராக இருந்தால், பக்கத்து ஊரில் இருந்து வர டிரைவராக இருந்தால் உடனே நிப்பாட்டுவாங்க. இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் நம்மளுடைய சங்கம் உருவாக்கி கொடுத்தோங்கிறத சொல்கிறோம். ஒரு அடையாளம். இன்னைக்கு இப்படி நாங்கள் வரோம், இப்படி வந்தால் இப்படி நாங்கள் ரோட்டில் நடந்து போனாவே டிரைவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி நடந்து போனால் டிரைவர்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? வண்டியை பிடிச்சா முதல்ல யூனிஃபார்ம் எங்கன்னு கேட்பாங்க. யூனிஃபார்ம் போட்டிருந்தால் தான் அதுக்கப்புறம் அடுத்தது எங்கன்னு கேட்பாங்க. யூனிஃபார்ம்லேயே முதல்ல யூனிஃபார்ம்லேயே கேஸ் போட்டுருவாங்க, யூனிஃபார்ம்லேயே காசு வாங்கிக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓட்டுறது 500 ரூபா வாடகைக்கு, 500 ரூபா வாடகைக்கு 300 ரூபா நம்ம லஞ்சம் கொடுக்கணுமா? சொல்லுங்க பார்ப்போம். 500 ரூபா வாடகைக்கு 300 ரூபா லஞ்சம் கொடுக்கணுமா? கை கட்டாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். கை கட்டாதீங்க. நம்ம யாருக்கும் வந்து அடிமை இல்லை. நம்மளுடைய சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நம்ம பயணிக்கணும். சரிங்களா? நம்ம இது உங்களுடைய சங்கமாக கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எல்லாமே எடுத்து நிர்வாகம் பண்ணணும்னு நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? இதில் ₹1 பணம் போட்டாலும் நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் மூலியமாக தான் போட முடியும். டேரெக்டாக சங்கத்தோடைய வங்கி கணக்கு தான் போகும். இங்கே தனிநபருடைய அக்கௌண்ட்டுக்கு போகவே போகாது. இந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்கையாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கே வந்து சங்கத்தோடைய வங்கி கணக்கில் தான் பணம் போகிற மாதிரி நம்ம சங்கத்தை வடிவமைப்பு பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆன்லைன். நீங்கள் இவர்கிட்ட பணம் கொடுத்தேன், இவர் ஃபார்ம் எடுத்துகிட்டு போனார், இன்னும் எனக்கு ஐடி கார்டு வரல, இன்னும் எனக்கு சலுகை வரல அப்படின்னு கேட்கறதுலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆன்லைன். நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண அடுத்த நிமிஷமே உங்கள் கையில் ஐடி கார்டு. சரிங்களா? அதேமாரி சந்தா செலுத்துறீங்களா? சந்தா செலுத்தின அடுத்து 2 நாளுக்குள்ளே, அதிகபட்சம் 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு இன்சூரன்ஸ் 20 லட்ச ரூபாய்க்கான ஃபேமிலி ஆக்சிடென்ட் பாலிசி உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. சரிங்களா? 20 லட்ச ரூபாய்க்கான ஆக்சிடென்ட் பாலிசி 2 நாளில் உங்களுக்கு பாலிசி வந்துடும். அதே மாதிரி நலவாரியம் ஒவ்வொரு நம்ம வந்து தமிழகம் முழுவதும் நலவாரியம் பர்மிஷன் நம்ம இப்போ வாங்க போகிறோம். சரிங்களா? காரணம் என்னன்னா, இன்னும் தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட் லீடர் வந்து இன்னும் நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கும். முதல்ல வந்தவங்களை வச்சு பொறுப்பு கொடுக்கறத விட எல்லாரையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தவங்களை வச்சு பொறுப்பு கொடுக்கறது தான் முறையாக இருக்கும் இல்லையா? பொது சங்கம் சொல்லும்போது எங்களெல்லாம் வந்து பார்த்தீங்களா, நாங்களாம் டிரைவராக தெரியலையா, நாங்களாம் சீனியர் டிரைவராக தெரியலையா, எங்களுக்குலாம் சங்கம் பற்றி தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த சங்கத்துக்கு வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே பயணித்து வரோம். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் இணையல்னாலும் இணைஞ்சதுக்கப்புறம் இணையத்துக்கு ஒரு ஆள் வந்து பேச வந்தால் ஏன் எங்களெல்லாம் வந்து பேச மாட்டீங்களா? நிர்வாகி தேர்வு பண்ணிட்டீங்க, நாங்களாம் ஒரு ஆள் வர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இங்கே நிர்வாகி கூட எல்லாமே வந்து திறமையின் அடிப்படையில் தான் நிர்வாகமே தவிர இங்கே ஒரு ஆள் தலைமைக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. இங்கேருந்து ஒரு ஆள் போட்டி போட்டு முன்னேறி வரலாம். போட்டி போட்டு வந்தால் தான் இன்றைக்கி முதலமைச்சர், போட்டி போட்டு வந்தால் தான் இன்றைக்கி அமைச்சர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுக்கும் அதே கட்டமைப்பு தான். சரிங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி சலுகைகள்